கடம்பூர் மலையில் குன்றிங்கிற பகுதியில் நண்பரோட தோட்டத்துக்கு போகிறப்ப தான் இந்த குன்றி மலைவாழ் மக்கள் வந்து ஒரு சாப்பாடு, அதாவது மீன் குழம்பு, மீன் வறுவல், ஒரு சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு மீன் குழம்பு, மீன் வறுவல் செய்வதற்காக வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆற்றுல போய் நிறைய மீனெல்லாம் பிடிச்சி ஒரு மீன் குழம்பு, மீன் விருந்து ஏற்பாடு பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு நிறைய மீன் கிடச்சிருச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மீனை வந்து கழுவுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. எல்லாத்துக்கும் இதுக்குன்னே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலாக வந்து ஆற்றங்கரை ஓரமாக இருக்கக்கூடிய மணலில் கொண்டாந்து அந்த மீனெல்லாம் மணலில் பெரட்டி நல்லா தேய்ச்சி கழுவுறாங்க. இதுக்கோசரம் மணல் வந்து தூரத்துலேருந்து கொண்டு வந்து தான் இந்த பிடிச்ச மீன்கள்லாம் பையில் போட்டு வச்சுருக்காங்க. இந்த மண்ணெல்லாம் வந்து நல்லா பரப்பி விட்டு அதில் வந்து பிடிச்ச சின்ன மீனெல்லாம் வந்து மணலில் நல்லா கலக்கி விட்றாங்க. நல்லா பரட்டி விட்டு, மணலில் நல்லா பரட்டி விட்டு அதுக்கப்புறம் தான் கழுவுறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6-7 பேர் வந்து நண்பர்கள் வந்துட்டாங்க. ஆளுக்கு ஒரு வேலையாக செஞ்சோம். ஒருத்தர் வந்து மீன் வந்து மண்ணில் புரட்டி அந்த செதிலெல்லாம் எடுக்கிறது, இன்னொருத்தர் வந்து தலையை கட் பண்ணி விடுறது, இன்னொருத்தர் வந்து உள்ளே இருக்க குடலெல்லாம் தனியாக எடுக்கிறது, இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா மீனில் இருக்கக்கூடிய முட்டைகள்லாம் தனியாக வந்து எடுத்து வைக்கிறாரு. அதை வந்து தனியாக சமைச்சு தரேங்கிறாரு. இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த குன்றி மலைவாழ் மக்கள் வந்து ஆளுக்கு ஒரு வேலையாக செஞ்சு அக்கறையாக அப்படியே செஞ்சாங்க. பார்த்தாவே பார்த்திங்கன்னா அப்படியே ஆற்றங்கரையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் உட்காந்துட்டு ஆளுக்கு ஒரு வேலையெல்லாம் செஞ்சுட்டு அங்கே ஓடுற தண்ணியில் வந்து எல்லாமே அப்படியே கழுவிட்டோம். எப்பவுமே இந்த மாதிரி ஓடுற தண்ணியில் வந்து நல்லா மீன் கழுவணும்னு வச்சுக்கோங்க, அதில் இருக்க அழுக்கெல்லாம் அப்படியே போயிடும். அப்படி தான் இன்றைக்கி வந்து ஒரு வழியாக நிறைய மீன் சின்ன சின்ன மீனுங்களாம் நிறையா மாட்டுச்சு. சரின்னு சொல்லிட்டு தண்ணியிலலாம் அப்படியே கழுவிட்டு, சரி இனி வந்து இந்த குடல் இதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் எடுத்துகிட்டு மீன் முட்டையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த தேவையில்லாதெல்லாம் அங்கே இருக்கிற நாய்க்கெலாம் போட்டுட்டு சமைச்ச ஆற்றுல இருக்க தண்ணியை வச்சுக்கிட்டு மீன்லாம் கழுவிட்டு சமைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணுறப்ப தான் வந்து ஆளுக்கு போய் வரவுலாம் பொறிக்கிட்டு வந்து சமைக்கலாங்கிறப்ப தான் வந்து எங்கேருந்து மழை வந்ததோ தெரில. சடனாக வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சரி, மழை பெய்ய ஆரம்பித்தோன்னா எல்லாருக்கும் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவசரமாக அவங்கவுங்க உடைமைகளில் மீன், இந்த பாத்திரம், ஒரே ஒரு பாத்திரம் தான் கொண்டு வந்தாங்க. அந்த பாத்திரத்தில் தான் வந்து சமைக்க போகிறாங்க. மீன் குழம்பு, சாப்பாடு எல்லாம் ஒரே பாத்திரம் தான். எல்லாம் தூக்கிட்டு இந்த பக்கத்தில் இருக்க வந்து ஒரு புதருக்குள்ளே போனாங்க. ஏன்னா மழை பயங்கரமாக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு சரின்னு ஆளாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க துணி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு தம்ம மழையிலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு எல்லோரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க புதருக்குள்ளே போனால் தான் பார்த்திங்கன்னா அவ்வளவு அருமையான இடம் இருந்தது. சரி, இந்த மழை நின்றுச்சா, சமைச்சோமா? கண்டிப்பாக அடுத்த வீடியோ பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும்.